தேர்தல் ஆணையரை சந்திக்க ராமதாஸ் தரப்பு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பினர் டெல்லியில் தேர்தல் ஆணையரை சந்திக்க இருப்பதாக முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமகவில் அன்புமணி ராமதாஸ் இடையே மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கட்சியிலிருந்து அன்புமணியை நீக்கியிருந்தார் அண்மையில் ராமதாஸ். இந்த நிலையில் தேர்தல் ஆணையரை சந்திக்க ராமதாஸ் தரப்பினர் இன்று டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை வெளியிட்டு பாமக தலைவர் அன்புமணிதான் என அவரது தரப்பினர் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பாமக வழக்கறிஞர் கோபு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியினுடைய விஷயத்தில் தலையிட்டு இவர்தான் தலைவர், இவர்தான் பொருளாளர், இவர்தான் செயலாளர் என்று சொல்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். நீதிமன்றம் தான் இதில் தலையிட முடியும். நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுத்து இதில் யார் தலைவர் என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் அதில் நீதிமன்றம் வேண்டுமென்றால் உத்தரவிடலாமே தவிர தேர்தல் ஆணையம் இதில் எந்தவித உத்தரவையும் இட முடியாது. அது பாட்டாளி மக்கள் கட்சி எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாது. அப்படி ஒரு உத்தரவினை இவர்கள் ஏதாவது அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி வாங்கியிருந்தால், இவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை டெல்லியில் வைத்து அந்த ஒரு திருட்டுத்தனத்தை செய்திருந்தால் நிச்சயம் அதை எதிர்த்து வழக்கு தொடுத்து எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்பொழுது இன்னும் விரிவாக நாங்கள் சில விஷயங்களை சேகரிக்க வேண்டியிருந்தது. தேர்தல் ஆணையரை சந்திச்சு அது சம்பந்தமான கடிதம் இவங்கெல்லாம் அனுப்புறது உண்மையா என்னன்னு எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டது பிறகு நாங்கள் வழக்கு தொடுப்போம். நேற்றைய தினம் அன்புமணி தரப்பிலிருந்து வழக்கறிஞர் பாலு பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்த நிலையில் இன்று ராமதாஸ் தரப்பிலிருந்து வழக்கறிஞர் கோபு பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையரை சந்திக்க இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவர் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் நாம் விரிவாக பார்க்கலாம்.